வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சன்னா மசாலா செய்யறதுக்காக இதை ஊற வச்சு வேக வச்சுட்டு 3 வெங்காயம் 3 தக்காளி கொரகொரப்பாக அரைச்சி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் 2 பட்டை 2 லவங்கம் 2 ஏலக்காய் இது போட்டு அதை பொரிஞ்சதும் இந்த வெங்காயத்தையும் அதிலே போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி அதை பொன்னிறமாக மாறுற வரைக்கும் அதை வதக்கிட்டு அரைச்ச தக்காளியும் அதிலே சேர்த்து ரெண்டுத்தையும் வதக்கணும். ரெண்டுத்தையும் நல்லா கலந்து வதக்கி வர வரைக்கும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் தனியாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வதக்கி கொஞ்சம் கேஸை ஸ்லோ பண்ணி வச்சு வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாசனை மாறி வர்றதுக்கப்புறம் நம்ம சன்னா வேக வச்சது எடுத்து அதிலே ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது ஓரம் நம்ம எண்ணெய் ஊற்றினது எல்லாமே பிரிஞ்சு வரும். நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, வாசனை டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சன்னா மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். நல்லா இப்போ டேஸ்ட்டு பாருங்கள். கொஞ்சம் சக்கரை வேணுனாலும் போடலாம், வேணும்னா நம்ம இஷ்டம் தான் போட்டுக்கலாம். அந்த ஸ்டேஜில் போட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்திக்கு பூரி தோசைக்குமே அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.